வெரி குட். சோறு தான் கட்டுனா பவரும் கட்டு. அவனுக்கு என்ன கொடுத்து வச்சவன் தண்ணியிலேயே மிதக்கிறாம்பாங்க. வேற யாருக்கும் இல்ல, நமக்கு தான் போல இருக்கு. மை டியர் கட்டில், என்ன தாங்கறதுக்கும் தாளாடுறதுக்கும் உன்னை விட்டா வேற ஆளே கிடையாது. நீயும் கண்ட கண்ட கனவுகளை கலப்பாம இந்த கட்டையை காப்பாத்துப்பா. டேய், சொல்றத கேளுடா மச்சி, இது எங்க வீக்னஸ். நீயும் அள்ளி மில்லி சந்திக்க வேண்டிய காலம் வரும்டா. போடா, போய் ஓட்ட பொருள குளிர்காய் போ. டேய் மட பசங்களா, நான் உங்களை மாதிரி லோலோன்னு அலைய மாட்டேன். அழகா சிம்பிளா ஒண்ணு தானே என்ன தேடி வரும். அப்ப பாருங்கடா, நானும் காதலிக்கத்தான் போறேன், நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க. ஐயோ, என்னது? வந்து ஓடி நாய் வந்து இங்க துரத்தி. ஓஹோ, திருநாய் துரத்திச்சுன்னா உனக்கு ஓடி வழியை ஏடுதான் கிடைச்சதா? அந்த ஆயுதத்தை மட்டும் உபயோகிக்காத. எங்க இருந்து ஓடி வந்தேன்னு சொல்லு, பத்திரமா கொண்டு போய் விட்டுறேன். நான் வெளியூர் அனாதை. அனாதையிலேயே வெளியூர் அனாதை உள்ளூர் அனாதைன்னு பிரிச்சா வச்சிருக்காங்க. ஏன் ஓடியாந்த? வந்து என்ன? ஓஹோ, யாரோ பொறுக்கி பையனுக்கு கட்டி வைக்க பார்த்தாங்க, அதான் ஓடியாந்துட்ட இல்ல? இல்ல இல்ல. ஆமா, உங்களுக்கு எப்படி? நான் என்ன தமிழ் சினிமா பார்க்காதவனா? ஆமாங்க. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? விடியற வரைக்கும் இங்கே தங்கிட்டு விடிஞ்ச பிறகு எங்கயாவது போயிடுறேன்னு சொல்ற, அப்படிதானே? இல்ல இல்ல. அப்படின்னா என்னங்க, உங்களை பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லவர் மாதிரியும் தெரியுது. ஒரு சின்ன உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் நிம்மதியா இருக்கும், எனக்கும் உதவியா இருக்கும். என்ன இருக்கிற? இப்ப நம்ம 4வது மாடியில தானே இருக்கோம். ஆமா, உச்சகட்டத்துல தான் இருக்கோம். கொஞ்சம் நீங்க கண்ணை இருக்க மூடிக்கிட்டீங்கன்னா இது வழியா மேல இருந்து குதிச்சிருவேன். எனக்கும் நிம்மதியா இருக்கும், உங்களுக்கும் உதவியா இருக்கும். ஐயோ, போறதான் போறேன், ஒரு கொலைபாவதி என் தலையில போட்டு போலான்னு பாக்குறியா? ஐயோ, கத்தாதீங்க சார், உங்க நல்ல பேர் கெட்டு போயிடும். அது சரி, இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏன் சார், ஏற்கனவே உங்க பேர் கெட்டு போயிடுச்சா? ஏன் அப்படி ஏதாவது இருந்தா அதே சாக்கா வச்சுக்கிட்டு இங்கே செட்டில் ஆயிடலாம் முடிவா? இதோ பாரு, எப்படி யாருக்கும் தெரியாம உள்ள வந்தியோ அதே மாதிரி யாருக்கும் தெரியாம விடியறதுக்குள்ள வெளியே போயிடணும். புரிஞ்சதா? புரிஞ்சது. அப்ப படுத்துக்குவோமா? படுத்துக்கு ஓமாவா? பேசாம கட்டில கடை. காலையில நான் பார்க்கும்போது வெறும் கட்டில் தான் கிடக்கணும். கர்மம் கர்மம். சின்னதா சிம்பிளா ஒண்ணு தானே என்ன தேடி வரும்னு இப்பதான் மனசுக்குள்ள நினைச்சேன். இந்த கடவுளுக்கு பொறுக்காதே. சின்னதா ஆனா பெரிய ப்ராப்ளத்தை உடனே அனுப்பி வச்சுட்டான். சும்மா சொல்லக்கூடாது. ஓடி வந்தாலும் முகத்துல ஒரு கலையோட தான் ஓடி வந்திருக்கா. யாருக்கும் தெரியாம எப்படியாவது விரட்டினும். God is great. ஒரு நல்ல இடத்தை காட்டுவேன். இந்த தொடநடுங்கி நாம எழுத்து இழுப்புக்கு வர கேஸ் மாதிரி தான் இருக்கு. இனிமே என்ன யாரும் 6 மணிக்கு எழுந்திரி 9 மணிக்கு சாப்பிடுன்னு மிலிட்டரி மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஏன் இஷ்டப்படித்தான் நடப்பேன். சார் சார். என்ன? நீங்களும் அனாதையா சார்? அதனால அனாதைங்க ஒண்ணும் குடும்பம் நடத்த முடியாது. வேற ஆளை பாரு. வேற வேலி உன கதையாச்சு. சாப்பிடு. உன் ஆம்பளை புத்தியை காட்டிட்டேல்ல, முதல்ல நீ சாப்பிடு. வயசு பொண்ணு வாடக்கூடாது, சாப்பிடு.
இந்த புத்தி மத்தியானம் கொட்டிக்கிட்டதா சொன்னப்பவே இருந்திருக்கணும். என்ன இருந்தாலும் நான் ஓடி வந்த அனாதை. அம்மாடி, மாட்டிக்கிட்டவன் கதியே இப்படின்னா கட்டிக்க போறவன் கதி என்ன ஆவறது? முத பாதி நீ. இல்ல நீங்க. இல்ல நீ. இல்ல நீங்க தான். அம்மாடி, இவ்வளவு கட்டிக்கிட்டு மாரடிக்க நம்மால முடியாதுப்பா. யோ, போறத பார்த்தா முழுசா முழுங்கிடாதயா. வயசு பொண்ணு, ஞாபகம் இருக்கட்டும். அவ பேசல, அவ பசி அப்படி பேச சொல்லுது. டே ராஜா, உனக்குதான் பட்னி பழக்கமாயிருச்சே, சாப்பிட்டதாதான் இருக்கட்டும். இந்த நான் சாப்பிட்டாச்சு. யோ, சரியான பறக்கா வெட்டியா இருக்கியே, இப்படி அடைச்சுக்குவே. ஐயோ ஐயோ, ஏயா இப்படி அலர்ற? நான் என்ன அம்மி மிதிச்சு அறந்ததியா பாக்குறேன்? கழுத்து சுளுக்கு எடுக்கணும்னா இப்படி வலிக்கத்தான் செய்யும். படி இருந்தாலாவது இப்படி வச்சு உருட்டலாம். ஆமா ஆமா, இங்க பிடி சோத்துக்கே லாட்ரி, இதுல படிக்க எங்க போறது? யோ, கம்மல் எடுக்க மாட்டேன். இருக்க இடத்த கொடுத்தா மரத்தை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இது என்னடா பேய் மாதிரி கழுத்திய பிடிக்குது. என்னையா சொல்ற? ஐயோ யோ, ஓட்ட ஆடணும். ஐயோ, மங்கம்மா சீக்கிரம் படு. என்ன பெரிய மோடி மாஸ்தான் வேலையா போச்சு. என்னையா எதையோ மூடி மறைக்க பாக்குற? மங்கம்மா ஒண்ணுமில்ல, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அது சரி, நீ என்ன புதுசா படி தாண்டி வந்திருக்க? ஒண்ணுமில்ல, நாளைக்கு நம்ம பிள்ளையாருக்கு படி அளக்கணும் இல்ல, அது விஷயமா உன்ன. வேணும்னா என் வசதிக்கு ஒரு மூஞ்சூறு பிடிச்சாந்து தரேன். அடப்பாயா, மூஞ்சூர் வேணா பெருச்சாலே வேணாம். பிடிச்சவங்களுக்கு புதுசா ஏதாவது வாங்கி கொடுத்தா நினைச்சதெல்லாம் நடக்கும்பாங்க. அதனாலதான் இத உனக்கு வாங்கிட்டு வந்தேன். எனக்கா? என்னது? பிரிச்சுதான் பாருங்க. அளவு சரியா இருக்கும் போல இருக்க. உன்னை அளந்துதானே வச்சிருக்கேன். அது சரி, மறக்காம போட்டுட்டு வந்துரு. நான் வர்றேன் வர்றேன். பெரிய அம்மா தரிசனம். நீ ரொம்ப அழுத்தமான ஆளுதாய்யா. பல்லாங்குழி ஆடணும்னா பனைய பிரிச்சு வச்சுதான் ஆடணும். நான் தான் வெகுளியும் மஞ்சா பூசி குளிக்கிற கழுத. உனக்கு என்னய்யா, நீதான் மனசு நிறைய மாஞ்சா இருக்கிற ஆம்பளையாச்சே. யோ, நீயும் என்ன அளந்துதான் வச்சிருக்க. ஆமாமா மங்கம்மா, கவலைப்படாதய்யா, நீ நழுவ விட்ட மாதிரி நான் விட்டுட மாட்டேன். வரட்டுமா? வர்றேன் வர்றேன். யோ மாஞ்சா,